ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோண ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது அது எவ்வகையான பலன்களை தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கோண ராசிகள் அப்படின்னா, 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோணங்கள். அந்த கோணங்கள் இருக்கக்கூடிய ராசிகள், அந்த ராசிகளினுடைய கிரகங்கள், அந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது எந்த மாதிரியான தசை நடந்து முடியும். அதாவது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது 1 லக்கணத்தை குறிக்கக்கூடியது, 5 அவருடைய பூர்வீகம் அல்லது வரக்கூடிய வாரிசுகள் இதை சொல்லக்கூடியது, 9 அவருடைய தந்தையார் தந்தையின் வழி இருக்கக்கூடியது. மொத்தத்தில் அந்த 1, 5, 9 அப்படின்றது ஜாதகரை பற்றிய முழுமையான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது போக 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது கேந்திர பாவங்கள். அல்ல 2, 5, 8, 11 அப்படின்றது பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 3, 6, 9, 12 அப்படிங்கிறது அபோக்லிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு நம்ம ஜோசியத்தில் படிச்சிருக்கோம். 1, 4, 7, 10 இரண்டாவதான பலன்கள், அதாவது முதல் தரமான பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது 1, 5, 9 கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 1, 4, 7, 10 அப்படின்றது இரண்டாம் தர பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 1, 5, 9 தரக்கூடிய பலன்கள் இருந்து சற்று குறைவான பலன்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்து 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது கொஞ்சம் வித்தியாசமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது திடீர்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், திடீர்னு நமக்கு கிடைக்கக்கூடிய வம்பு, இது ரெண்டையுமே சொல்லும். திடீர்னு அதிர்ஷ்டமாக புழைக்க வச்சிடும் இந்த 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்கள் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வருவாயை குறிக்கக்கூடியது. 2 தனஸ்தானம், நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நமக்கு வாக்கக்கூடிய குடும்பம் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5 இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி 8 திடீர்னு வரவு, திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு தூக்கி விட்டு பெரிய மனுஷனாக்கிறது, ஆனால் அது அப்படியே ஒரே அடியாக கொண்டு போய் அமுத்தி அட்ரஸே இல்லாமல் பண்ணிடுறது அப்படின்றது அந்த 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 11 லாபஸ்தானம், திடீர்னு ஒருத்தர் 11 வலுத்திருக்கிறவர் அல்ல 11ஆம் பாவத்தில் போய் ஒரு கெடுக்கிரகமோ அல்ல சுபகிரகமோ உட்காந்து 2 கல்யாணம் பண்ணி போடுவார். சந்தோஷமான விஷயமா இப்போ. அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரஸ்தானம். அதற்கு அடுத்த கடைநிலை பலன்களை தரக்கூடியது அப்படின்றது 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அபோக்கிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரைமறைவு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் அப்படின்றது மறைவு பகுதிகளில் வரும். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீண்டும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும். அப்போ இதில் இந்த கடைநிலை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபோக்கிரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 1, 5, 9னா என்ன சார்? இந்த கோணராசிகளில் கிரகம் இருந்தால் என்ன, அந்த கோணராசிகளுடைய கிரகங்கள் எந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக தசை நடத்தி முடிக்கும் அப்படின்றது. அப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குது, 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அல்லது இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு அந்த பாவங்களுக்கு சொந்த கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது எப்படி இருக்கும், அல்லது அந்த 1, 5, 9லேயே வேறு கிரகங்கள் உட்காந்து தசை நடத்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத ஒரு 2, 3 ஜாதகங்களை நம்ம ஒரு பரிசீலனை பண்ணலாம். இப்போது 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடியது, அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை வயக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம படித்த பாடமும் கூட. ஆனால் உல்டாவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம்
5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் பொழுது, 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் பொழுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்குது இதுவரைக்கும். அதாவது நம்ம சொல்லக்கூடியதில் 1, 5, 9 இருந்ததுன்னா கிரகங்கள் வந்து நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒருத்தருக்கு உயிர்காரகத்துவத்தை வச்சதுன்னா பொருள்காரகத்துவத்தை எடுத்துருது, அல்லது பொருள்காரகத்துவத்தை வச்சதுன்னா உயிர்காரகத்துவத்தை எடுத்துருது. இது ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இது இத்தனை காலமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல இது கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகமாக ஒரு 2-3 ஜாதகங்களை பார்ப்போம். இந்த ஜாதகர் 21/5/1976 வருஷம், நேரம் 3:20 அதிகாலை AM, ஊர் கோயம்புத்தூர். இப்போ இந்த தேதிக்கு நம்ம ஜாதகம் போடும் பொழுது லக்கணம் மீன லக்கணமாக வருது, நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராசி கும்பம். இப்போ இதில் மீன லக்கணத்தில் மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன லக்கணத்தில் மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. லக்கணாதிபதியும் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, லக்கணத்துக்கு 10 குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 1-10 குடைய குரு 2ஆம் இடத்தில் உட்காந்துருக்கு, தனிச்சு இல்லை. அவர் அந்த குருவாகப்பட்டவர் தன்னோடு பல கிரகங்களையும் சேர்த்து உட்கார்ந்துருக்கார். யாரை சேர்த்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா கேதுவையும் சுக்கிரனையும் சேர்த்து உட்கார்ந்துருக்கார். இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன லக்னத்திற்கு 3-8 குடைய கிரகம். அஷ்டமாதிபதியும் திருதியை ஆதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குடையராகவும் 8 குடையராகவும் சுக்கிரன் பதவி வகிக்கக்கூடிய அந்த கிரகம் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு 8ஆம் இடத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது, குரு, சுக்கிரன் 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், புதன் 6 குடைய சூரியனும் 4-7 குடைய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அப்போ புதன் வக்ரமாகி சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது, அது நல்ல அமைப்பு தான். அது ஒன்றும் பெருசாக தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 3ஆம் இடத்தில் சூரியன் மிக பலத்த ஒரு தைரியத்தை கொண்டவன், மனோதைரியம், திடமான சிந்தனை, எடுத்த காரியத்தை செவ்வனை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதை எடுத்தாலும் துணிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த ராகு, சூரியன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பை ஜாதகருக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதிலெல்லாம் இந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு. 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் சனி ப்ளஸ் செவ்வாய் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மீன லக்கணத்திற்கு 2-9 கூடையவர், அதாவது தனம் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனபாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கார். நல்ல அமைப்பு தான். 5 குடையன் 9 உட்காந்துருக்கிறது, 9 குடையன் 5ல் உட்காந்துருக்கிறதும், 2 குடையன் போயிட்டு 5ல் உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான். பாவக ரீதியாக நன்மையை தரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சனி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு 11-12 அப்படின்னு சொல்லக்கூடியது லாப விரையாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இவரும் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துடுறார். இப்போ 2ல் இருக்கக்கூடிய கேதுக்கு ஆப்போசிட்டில் 8ல் ராகு உட்காந்துடுறார். ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அந்த பாவத்திற்கு உடைய, அதாவது 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு பாதக செயல்களை செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு உட்காந்துருக்கார். ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு. அதற்கடுத்து பார்த்தோம்னா 12ல் சந்திரன் மறைஞ்சிடுறார். இப்போ இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் பரிவர்த்தனை அப்படின்ற அமைப்பில் உட்காந்துருக்காங்க. அதாவது சந்திரன் வீட்டில் சனியும், கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 11-12 கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இந்த 5 கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனியினுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் உட்காந்துருக்கார். இது ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கு. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது யோகத்தை தான் செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எப்பவுமே பரிவர்த்தனை கிரகங்கள் யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகிருக்கு, அதாவது ஒரு செட்டு
பேர் அதாவது ஒன் பேர், அதாவது ஒரு ஜோடி பரிவர்த்தனையால் ஒரு ஜோடி வந்துடும். 2 பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா 2 ஜோடி வந்துடும். இதில் வந்து நட்சத்திர பரிவர்த்தனைலாம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திர காலில் இன்னொரு கிரகம் அந்த எந்த கிரகம் உட்காந்துருக்கு அதனுடைய நட்சத்திர காலில் போய் இந்த கிரகம் உட்காருது அப்படிங்கிறது நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. அது அந்த டாபிக் வந்து வேற ஒரு வீடியோவில் பேசிக்குவோம். இப்போ இதில் வந்து என்னென்னா சனி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தத்தம் வீடுகளில் பரிவர்த்தனையாக உட்காந்துருக்காங்க. அதாவது 12 கூடைய சனி 5ஆம் பாவத்திலையும் 5 கூடைய சந்திரன் 12ஆம் பாவத்திலையும். இந்த சனி 5ஆம் பாவத்தில் உட்காந்து அவருடைய பார்வையை செலுத்தும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 6, 7 7ஆம் பாவத்தை பாதகஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பில் 3ஆம் பார்வையில் உட்காந்துருக்கார். 7ஆம் பார்வையில் தன் சொந்த வீட்டை லாபஸ்தானத்தையும் திரும்பி பார்க்குறார். நேர் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை திரும்பி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்போ சனியினுடைய பொசிஷன் 5ஆம் பாவத்தில் இப்படி. இப்போ இவர் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது வந்து சதயம். சதய நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாவத்தில் பிறக்கிறார். அப்போ 1ஆம் பாவத்தில் பிறக்கக்கூடிய இந்த நபருக்கு ராகு தசையில் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 17 வருஷம் 11 மாதம் 26 நாட்கள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து 18 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து ராகு தசை ஓடுது பிறந்ததுலேருந்து. எப்போவுமே ஒரு ஜாதகருக்கு ராகு தசை ஓடும் பொழுது அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசானதுக்கு பின்னால் வந்தாலும் சரி, அந்த டாம்பிக மார்க்கத்தை கண்டிப்பாக அந்த ராகு கொடுப்பான். எதையுமே வந்து விவரித்து கொடுக்கக்கூடியவன். எல்லா விஷயங்களையும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் எல்லா விஷயங்கள்லையும் இவர் இருக்கிற மாதிரி தலையீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இவருடைய தலையீடு இல்லாமல் எதுவும் நடக்காது, எங்கப்பா அந்தால காணும் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி அந்த ராகு தசையை முடிச்சு கொடுப்பான். அது வந்து சின்ன வயசில் 18 வயசுக்குள்ளேயே அந்த பையனுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அது வராது, அவருக்கு வராது. அவரை பெற்றெடுத்த அப்பாவுக்கு, தகப்பனுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். ஏன்னா 8ல் தான் உட்காந்துருக்கார் ராகு. 8ல் உட்காந்து தசை நடத்தக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த விபரீதமான விஷயங்களை எல்லாம் செய்வார். ஆனாலும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுயசாரமாகி உட்காந்துருக்கார், சுவாதி சாரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ 8 கூடிய அனைத்து விஷயங்களையுமே இந்த பையன் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கஷ்டம், கடுமை, பிரச்சனை, வம்பு, வழக்கு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் ராகுனுடைய அமைப்பு எந்த இடத்துல உட்காந்துருக்குங்கிறத பொறுத்து அந்த சேர்த்து வரலையா, அது முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து செவ்வாய் முடிச்சு ராகு முடிச்சல. ராகுக்கு அடுத்தது வந்து குருதசை ஒரு 16 வருஷம் நடக்குது. குருதசை அப்படின்னு சொல்லக்கூடியது இவருக்கு 1-10 கூடையவர், அதாவது கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். 1ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கும் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம் 2ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துகிறார். அப்போ அந்த தசையும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத, அதாவது வந்து இந்த 18 வருஷத்துக்கு பின்னால் வரக்கூடிய குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு பொதுவாகவே இந்த 2 தசையுமே வந்து சின்ன வயசில் ஆகாது. ராகு தசை இருந்ததுன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, பாதிக்காது. குரு தசைங்கிறது வந்து மிக இளமை காலத்திலே வரக்கூடிய அமைப்பு அப்படின்றத வந்து அவங்க அது என்னங்கிறது தெரியாமல் அந்த வயசை கடந்து வந்துடுவாங்க. இப்போ ஒரு 16 வயசு 17 வயசுக்கு மேலே குருதசை வந்ததுனால அது கஷ்டம். அது கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் சிரமத்தை உருவாக்குது. அதே மாதிரி குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமத்தை உருவாக்குது. அப்போ இந்த வயது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அந்த கிரகங்களுடைய தசைகள் வயதுக்கேற்ப நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். 25 வயசுக்கு மேலே சுக்கிர தசை நடந்ததுன்னா யோகம். அதே சுக்கிரன் போயிட்டு பரணி நட்சத்திரமோ அல்லது பூர நட்சத்திரமோ அல்லது பூராட நட்சத்திரத்திலே பிறந்து சின்ன வயசுல இருந்ததுன்னா அது சுக்கிரனால் இருக்கக்கூடிய பலன் இல்லை, அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா அந்த கிரகத்திற்கான அந்த வயசும் ஒத்து வரணும். குருதசை நடக்குது ஒரு 50 வயசுக்கு மேலே குருதசை நடந்ததுன்னா ஒரு 66 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பதப்படுத்துவாங்க. இவங்களுடைய நடைமுறை அப்படின்றது வந்து அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நான் நல்வழிப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்மட்ட அறிவு, படிப்பு இதெல்லாமே வரும். ஓரளவுக்கு நல்லா சேஃபாக இருப்பாங்க, மற்றவங்களே சேஃப் பண்ணுவாங்க. இதே 60 வயசுக்கு மேலே சுக்கிரதசை வந்ததுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுக்கிரன் வீரியமாகவே இருந்தாலும் இவருக்கு வீரியம் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காலத்திற்கும் வயதிற்கும் தகுந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பில் தசை நடத்துது அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவருக்கு இளமையிலேயே அந்த 18 வயசுக்கு மேலே ஒரு 24, 10, 34 வயசுக்குள்ளேயே குருவும் தசையை நடத்தி முடிச்சிடுறாரு. அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து இவர் வந்து கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு ஆசாமியாக தான் வந்துக்கிட்டு இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனி தசை வருது. சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடியது 11, 12 கூடையவன். இந்த 11, 12 கூடையவனுடைய தசை எங்கே உட்காந்து தசை நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துகிறார். பார்த்தோன்னு சொல்லி போடலாம் 5ல் உட்காந்துருக்கு சனி,
ப்ளஸ் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கு, இந்த சனி தசை இவருக்கு விளங்காது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 11 கூடையவனாக போயிட்டு உட்காடுறான் 5ல். எப்போவுமே கிரகங்கள் வந்து லக்னத்தை நோக்கி வர்றது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் சுப பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் செவ்வாயும் சனியும் உட்காந்து தசையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 34 வயசுக்கு மேலே இந்த சனி தசையில் இவர் வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் கடன்னு மேலே வர்றார். நல்ல தொழில் செஞ்சு சம்பாரித்து நல்ல பணக்காரனாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு அந்த சனி தசை அப்படியே அவர் மேலே தூக்கி கொண்டு வருது. ஆனால் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 12, 11 கூடையவன். அந்த 11 கூடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை எடுத்துகிட்டு அவர் அப்படியே மெதுவாக மேலே வர்றார். ஆனால் இவரே மாரகாதிபதியும் கூட. அப்போ நம்ம ஒரு தசை நடத்துது, ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா அந்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு எந்தெந்த அந்தஸ்தை உடையவர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். மேச லக்கணம் 2, 7 கூடிய சுக்கிரன் தசை நடத்துனா, ஒரு 40 வயசில் தசை நடத்துறான்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லிடணும். ஏன்னா அவன் மாரகாதிபதியாக வர்றான். அதே மாதிரி வந்து இந்த திடலக்கணங்களுக்கு வந்து 9 கூடையவனாக ஒருத்தன் தசை நடத்துகிறான் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா, பாதகாதிபதியாக வர்றான். அதே மாதிரி வந்து உபயலக்கணங்களுக்கு உபயலக்கணதாரர்கள் தசை நடத்துகிறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். இது யூஸ்வலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். பொதுவாக வந்து பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், பொது பாதகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 11க்கு சனி. அவர் பொதுவாகவே பாதகாதிபதி. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அது பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம். அப்போது இந்த சரலக்கணங்களுக்கு வந்து மாரகத்தை தரக்கூடியவர்கள் 2, 7 அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். திடலக்கணக்காரங்களுக்கு வந்து மாரகத்தை கொடுக்கக்கூடியவன் 3, 8 கூடையவன். உபயலக்கணங்களுக்கு மாரகத்தை தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் 7, 11 கூடையவர்கள். அப்போ இந்த 11 கூடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 5ஆம் பாவத்தில் உட்காந்து தசை நடத்துறார். இது ஒரு மைனஸ். ஆனால் இந்த தசையில் தான் அவருக்கு வந்து பொருளாதாரம் வசந்துக்கிட்டே வருது, தொழில் நல்லா செஞ்சுக்கிட்டே வர்றார். சனி தசையில் சனி புத்தி, சனி தசையில் புதன் புத்தி, சனி தசையில் கேது புத்தி, சனி தசையில் சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, அடுத்து செவ்வாய் புத்தி வரைக்கும் அவர் வந்துடுறார். அப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த அமைப்பில் எப்படி வர்றார் அப்படின்னா 2010 ஆரம்பித்து 2022 12 வருஷம் சனி அவர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது, தொழில் வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்குது, நல்ல பணங்காசெல்லாம் சம்பாதிச்சு நல்ல தெளிவான முறையில் இருக்கார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்துது. அப்போ அந்த 5ஆம் பாவத்தில் கெடுக்கிரகமாக இருக்கப்பட்ட போதிலுமே 11ஆம் பாவாதிபதி தன்னுடைய வீட்டை பார்த்து 11க்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை உட்காந்து தசை நடத்துறதுனால சனி பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இங்கே 2 பேருமே மாறி உட்காந்துருக்காங்களா. விரையாதிபதி 5ல் உட்காந்துருக்கார், 5ஆம் இடத்ததிபதி விரயஸ்தானம் அப்படின்ற இடத்துல உட்காந்துருக்கார். இப்போது இந்த சந்திரன் புக்தி முடிய வரைக்கும் அவருக்கு வந்து அந்த தொழிலில் வந்து எந்த விதமான தொய்வும் இல்லை. இப்போது ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடிய அந்த 2 கிரகங்களுடைய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வர வரைக்கும் அந்த தொழில் வந்து அப்படியேவும் நிலையாக போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் புக்தியில் இவருக்கு வந்து தொழிலை பிடிங்கி விட்டுறாரு. அப்போது ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மையை நம்ம நல்லா தெளிவாக உற்று பார்க்கணும். நெடிய தசைகள் நடத்தக்கூடிய கிரகங்கள் எந்த தன்மை உடையது அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும். சுக்கிரன் 20 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம். இதெல்லாம் நெடிய தசைகளை கொண்ட கிரகங்கள். அப்போ அந்த நெடிய தசைகளை கொண்ட கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு பாதியில் வந்து தூக்கி விட்டுரும், இன்னொரு பாதியில் வந்து இறக்கி விட்டுரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. சுக்கர தசை 10 வருஷம் இப்படி தாப்பா இருக்கும், சுக்கர 10 வருஷம் பின்னால் நல்லா இருக்கும், குரு தசை 8 வருஷம் இப்படி இருக்கும், 8 வருஷம் அப்படி இருக்கும். அந்த கிரகங்கள் எப்போ தப்பு பண்ணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் தப்பு பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் பவர்ஃபுல்லாக, அதாவது வந்து அது பவர்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எப்பப்போ இருக்கும், எப்பப்போ வரும், எப்பப்போ போகும் அப்படிங்கிறத வந்து இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வரக்கூடிய தன்மையை பொறுத்தும் அதை கண்டுக்கலாம். இதில் வந்து மிக நெடிய கிரகங்கள், அதாவது நெடிய தசைகளை தரக்கூடிய குரு, செவ்வாய், சனியை பார்த்துக்கலாம். செவ்வாயுமே 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கோச்சாரத்தில் மாறி வரக்கூடிய ஒரு கிரகம். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை.
அப்போ இந்த தசை நடத்தக்கூடிய தசாநாதன் கோச்சாரத்தில் எங்கெங்கே வர்றானோ அப்போவெல்லாம் அடி விழுது. சுக்கிர தசையில் 30 நாளைக்கு ஒரு தடவை மேலே ஏறக்கூடியது கீழே இறங்கக்கூடியது. இந்த 6, 8, 12 தசாநாதனுக்கு தசாநாதன் 6, 8, 12 மறையும் போது பிரச்சனைகளை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நெடிய தசையில் சுக்கிரன் தான் வர்றாரு, 1 மாத கிரகம், மாத கிரகம் அப்படின்ற அந்தஸ்தில். அப்போ வந்து அவர் 6, 8, 12 வரும் பொழுது, அந்த சுக்கிரன் மேலேயே வரும் பொழுது இவருக்கு பிரச்சனை தருவான் அப்படின்றத தெளிவாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து இந்த சனி 6, 8, 12 தசாநாதனுக்கு கோச்சார சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. தசாநாதன் சனி, அந்த தசாநாதனுக்கு கோச்சாரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி எங்கெங்க மறையறான், இந்த சனிக்கு வம்பு தரக்கூடிய இடத்துல வரும்போது அவனுக்கு நஷ்டம் வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து குருவும் தசாநாதனாக இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த குரு 6, 8, 12 அல்லது அந்த தசாநாதனுக்கு ஒவ்வாத இடங்களில் ஒவ்வாத கிரகங்களோட சேர்க்கை வரும்பொழுது அந்த தொழில நஷ்டம் வரும், அல்லது வந்து அந்த குரு காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை மேலே பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். அந்த தசை நடக்கும் போதே தெளிவாக சொல்லலாம். முன்பாதி பின்பகுதி முற்பகுதி பிற்பகுதிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இதே உதாரணத்தை வந்து இந்த சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் புக்தியில் வந்து தொழிலை பிடிங்கி விட்டாங்க. சனி யார்? தொழிலுக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம், கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம காரகன் அப்படின்னு சொல்கிறோம், ஜீவனஸ்தானன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீவனக்காரகன் தொழில் அதாவது தசை நடத்தும் பொழுது அந்த தொழிலில் தான் பிடுங்குவான்றதை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த தசை எப்படி நடக்குங்கிறத அவங்களுக்கு துல்லியமாக சொல்லிடலாம். அப்போ இந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செவ்வாயினுடைய புக்தியில் பிடுங்கி விடுறாரு. ஏன், என்ன விஷயம், என்ன காரணம்? சனி இருக்கக்கூடிய பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கடகராசியில் 0.01 பூசம் 1ஆம் காலில் உட்காந்துருக்கார். அவருடைய சுயசாரமே வாங்கி உட்காந்துருக்கார். இப்போ சுயசாரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி தசை நடத்தும் பொழுது நல்லா தானே நடத்துவான், தெளிவாக தானே நடத்துவான். ஒரு விஷயம், அது 5ஆம் பாவமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். இது 11ஆம் இடத்து அதிபதி அப்படின்றதையும் நம்ம மறந்துடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் இவருக்கு மாரகத்தை தரக்கூடிய மாரகாதிபதியாக தான் உட்காந்துருக்க 5ஆம் பாவத்தில். அப்போ இங்கே எங்கேயோ ஒரு பாகம் பிடுங்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர், அந்தஸ்து, புகழ், கௌரவம் இதையெல்லாம் எடுக்கும் அப்படின்றத வந்து ஆரம்பத்திலே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அது எப்போ பிடுங்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார சனிக்கு 6ல் சனி வரும்பொழுது ஒரு அடி விழுகும். அப்போ எங்கே வரும்பொழுது மகர ராசியிலேயேவும் இந்த கோச்சார சனிக்கு இந்த மகர ராசியில் வரும்போது இந்த கோச்சார சனியும் ஜனனகால சனியும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து காப்பாற்றிடுவான். இதுக்கு இந்த பக்கமாக வரும்பொழுது தனுசு ராசியில் வரும்போது ஒரு அடியை வாங்குவார் அவர். அடுத்து மகர ராசியை தாண்டி கும்பராசியில் போகும்போது ஒரு அடியை வாங்குவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு நடக்கக்கூடிய புக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த செவ்வாய் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இவருக்கு இந்த செவ்வாயும் அந்த சனியினுடைய காலிலே தான் உட்காந்துருக்கார். பூசம் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். அவர் நீச்சமாகி உட்காந்துருக்கார். இப்போது இதில் ஒரு காம்ப்ளிகேட்டட், அதாவது கான்ட்ராவர்சியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. பாவக ரீதியாக 11, 12 கூடையவன் சனி 5ல், பாவக ரீதியாக 8, 1 அதாவது 2, 9 கூடையவன் செவ்வாய் 5ல். ஒரே வார்த்தை சொல்லிடலாம், 5ல் வந்து 2 கிரகம் சனி செவ்வாய் சேர்க்கை ஆகாது. இது ஏதோ ஒரு வகையில் அடிதடி பண்ணும், பிரச்சனைகளை பண்ணும், பெரிய வம்பு உருவாக்கி அந்த தசையை முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாவக ரீதியாக கிரகங்கள் ரெண்டுமே தவறு செய்யாத ஒரு கிரகங்கள். இப்போ இது 8ல் நின்னாலோ அல்லது 6ல் நின்னாலோ நல்லபடியாக கொடுத்துருமா அப்படின்னாலும் அதுவும் சந்தேகம்தான். 8ல் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துடும். இது மாதிரியான விஷயங்களெல்லாம் அந்த கிரகங்கள் வந்து மிக துல்லியமாக எடுத்து பார்க்கும்போது, அப்போ ஒரு கிரகம் தசை நடத்தக்கூடிய அமைப்பில் அந்த கிரகத்தினுடைய குணக்காரகத்துவத்தை கண்டிப்பாக கெடுக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். 1, அது 5ஆம் பாவமாக இருந்து சுபகிரகமாகவே இருந்தாலும் அந்த வேலையை செய்யுதுங்கிறது. 2, பாவகாதிபதியாக இருந்து பாவக ரீதியாகவே பாவகிரகமாக இருந்தாலும் அந்த பாவக ரீதியாக இருக்கக்கூடிய உறவை எடுக்குது அப்படிங்கிறது 3. இது வந்து பொருட்காரகத்துவத்தை எடுத்துக்கக்கூடிய ஜாதகம். இப்போ செவ்வாய் புத்தியில் எப்படி எடுத்துது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ கோச்சார ரீதியாக இந்த செவ்வாய் புத்தி இவருக்கு எப்போ வருதுன்னா 2010 18/5/2010 சனி தசை ஆரம்பிக்கிறாரு. 20/5/2013 வந்து சனி தசையில் சனி புக்தி முடியுது. 29/1/2016 புதன் புக்தி முடியுது. 8/1/2017 கேது புக்தி முடிச்சு
8/5/2020 வந்து சுக்கிர புத்தி முடிஞ்சு 20/4/2021 சூரிய புத்தி முடிஞ்சு 19/11/2022 சுக்கிரனுடைய புத்தி முடியுது. இப்போ இருந்த இவருக்கான அந்த தொழிலில் தொய்வு முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு வேலை தந்துட்டு இருந்த ஆள் அத்தனை இழுத்து மூடி அப்படியே அட்ரஸே இல்லாமல் செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றது வந்து 19/11/2022 சுக்கிர புத்தி முடிஞ்சு 29/12/2023 செவ்வாய் புத்தியில் முழுசாக முடிச்சு விட்டார். அப்போ 2023 வருஷம் முடியும் போது 2010 2023 வருஷம் அந்த 13 வருஷத்துக்குள்ளேயும் அந்த 13 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அவர் சம்பாதித்த சம்பாத்தனை அத்தனையுமே வந்து அந்த கடைசி அந்த 6 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2023 செவ்வாய் புத்திக்குள்ளே அது எல்லாத்தையும் முடிச்சிடறாரு. இப்போ இந்த செவ்வாயினுடைய தன்மை அந்த இடத்துல நீச்சம் அப்படின்ற இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் நீச்சத்துக்கு இடம் கொடுத்தவன் 8ல் மறைஞ்சிட்டான். இப்போ நீச்ச பங்கம் அங்கே அடையலை. இந்த நீச்ச பங்கம் அடையிறதுக்கான காரணமும் அது சிரமத்தை கொடுத்துருச்சு. அப்போ அந்த செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சந்திரன் போயிட்டு 12ல் மறைஞ்சிட்டார். அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2-9 கிரகம் பலவீனமாயிரு நீச்சமாகி நீச்சமும் ஆகி சனியோடு நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது இந்த சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக இணைவு அந்த கிரக இணைவினால் வரக்கூடியது அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி தனத்தை பிடுங்குறாரு. 11-12 கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய தொழிலை பிடிங்கிட்டு அவங்க வாட்டில் கொடுத்த வாக்கில் கொடுத்து அவங்க வாட்டில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த இடத்துல 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கெடுகிரகங்கள் நின்று தசை நடத்தினாலும் கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 அப்படின்ற கோணராசிகளில் வந்து கெடுகிரகங்கள் நின்று தசை நடத்தினாலும் பாவக ரீதியாக அந்த கிரகங்கள் லக்கணத்திற்கு கெடுதல் செய்யாத கிரகங்களாக இருக்கும் பொழுதும் அந்த 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து நின்று தசை நடத்தும் பொழுது அந்த கிரகங்கள் கெடுதியே செய்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஜாதகம் ப்ரூவ் பண்ணுது. அதுக்கடுத்து இன்னொரு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து 13/10/1982 பிறக்கிறார். 6:22 PM சிதம்பரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றேன். பெருசாக வந்து நான் இதை நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணல. எடுத்தோடனே 4 கேள்வி, 4வது கேள்விக்கு பின்னால் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிட்டே வர அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பா இறந்து 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அது வந்து டக்குன்னு எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. இல்லை இப்படியும் பலன்கள் நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஒரு பலன்களை இது கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து நம்மளுடைய அனுபவம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த அனுபவத்திற்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஜாதகங்கள் வந்து விழுகும் பொழுது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ 13/10/1982 5:54 பிறக்கிறார் இந்த ஜாதகர். ஊர் வந்து சிதம்பரம். அப்போ இவருக்கு அதே மீன லக்னம், ரெண்டுமே ஒரே லக்கண ஜாதகம் தான். இவருக்கு அதே மீன லக்னம், நட்சத்திரம் வந்து மகம் 4ஆம் பாதம். அப்போ கேது தசையில் பிறக்கிறார். அந்த ஜாதகர் வந்து ராகு தசையில் பிறக்கிறார். இந்த ஜாதகர் வந்து கேது தசையில் பிறக்கிறார். கேது தசையில் வந்து பிறக்கும் பொழுது அவருக்கு ஈர்ப்பு வெறும் 6 மாதம் தான், 6 மாதம் 10 நாள் தான் இந்த ஜாதகருக்கு வந்து கேது தசை இருப்பு. மீன லக்கணம், லக்கணத்தில் பார்த்தோம்னா லக்கணத்திலேருந்து 1, 2, 3 எல்லாமே ஸ்பேஸ், ஒன்றுமே கிடையாது. 4ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் வந்து புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்களுமே உட்காந்துருக்கு. 8ஆம் பாவத்தில் சனி, குரு. பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் எப்போவுமே பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி வந்து உழைப்புக்கு உடைய கிரகம், அதாவது எப்போவுமே பாடுபட்டு இருக்கக்கூடியவன். குரு வந்து பெட்டியை, அதாவது பணப்பெட்டியை, அதாவது பணத்தை வந்து சேகரித்து பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறவன். இப்போ எப்போவுமே வந்து சனி குரு சேர்க்கை எந்த ஜாதகத்துலையும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இதே வந்து அவங்களுக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம், 8ஆம் இடத்துல எல்லாம் சனி குரு சேர்க்கை இருந்தது அப்படின்னா 8ஆம் இடத்துல இருந்தால் பணத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க. 2ஆம் இடத்துல இருந்தால் எப்போவுமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா வண்டிகள் வாகனங்களையும் சொத்துக்கள் மேலேயும் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 12ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா வீட்டுக்காரம்மாட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி சனி குரு சேர்க்கை அப்படின்றது வந்து அது வேறு மாதிரி கொண்டு போய் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க.
அது தோஷத்துக்கு நம்ம போக வேண்டாம். தோஷம் இருந்தாலும் இருந்துட்டு போகுது, பணம் சேர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த தோஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்று பெருசாக வந்து நம்ம அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை செஞ்சு அந்த தோஷத்துலேருந்து நம்ம விடுபட்டுக்கிறதுக்கான வழிவகைகள் என்னவோ அதை செஞ்சுக்கலாம். இங்கே வந்து சனி வந்து உச்சமான சனியாக கூடவே குருவை சேர்த்திருக்கார். யாரை? லக்னாதிபதியை சேர்த்திருக்கார். லக்னாதிபதி 8ல் மறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசாக மறைவுகளுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து ஸ்தான பலம் இழந்து அஸ்தங்கமாகி நீச்சமாகி இருந்தால் தான் ஒரு கிரகம் கெட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். 8ல் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மறைவு அப்படின்ற ஒரு அமைப்பில் அந்த கிரகம் உட்காந்துருக்காரு. உச்ச சனியோடு சேர்ந்திருக்காரு. இதுவும் அந்த சனியும் இந்த லக்கணத்துக்கு 11, 12 கூடையவராகத்தான் இருக்கார். இப்போ 11, 12 கூடையவர் போயிட்டு 8ஆம் பாவத்தில் மறைகிறார். 8 கூடையவன் 12ல் மறைகிறது ஒரு நல்ல விஷயம். இது திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ராஜயோகங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர்னு சம்பாத்தனை கொடுக்கக்கூடியது, ஏதோ ஒரு சொத்து அனாமத்தா வந்து சின்ன விலையில் வாங்கி அது பல்கி பெருகி திடீர்னு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதையெல்லாம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்ததிபதியுமான சனி 8ல் போய் உட்கார்றது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து இவருக்கு சொத்தை வந்து அதிகமாக அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயம், அல்லது அவருடைய பூர்வீக நிலைமை வந்து எங்காவது ஒரு காட்டிலையோ ஏதோ ஒரு இடம் காணாத இடத்துல இருக்கக்கூடிய பூமி திடீர்னு விலை வசந்து அவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் வந்து புதையல் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரியான அமைப்பில் தான் அந்த குருவும் சனியும் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி எந்த பின்னமும் இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஆட்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்காரு. 10ல் ஒரு பாவி அப்படின்னு சொல்கிறதுக்கு கேது அந்த இடத்துல உட்காந்துட்டார். அப்போ இது என்ன ஆகுதுன்னா லக்கணம் மட்டும் வெளியே வந்துருச்சு. லக்கணம் மட்டும் வெளியே வந்து ராகு கேதுக்களோடு அனைத்து பந்தங்களும் அனைத்து தொழில்களும் அனைத்து பொருளாதாரமும் இங்கே உள்ள அடங்கிடுச்சு. லக்கணம் மட்டும் வெளியே வந்துட்டார். இவர் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துட்டார். ஆன்மா மட்டும் அப்படின்றது வந்து மீன லக்கணமாகி ராகு மிதுனத்திலையும் கேது தனுசுலையும் மற்ற எல்லா கிரகங்களையும் உள்ள அடக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது அந்த சர்பதோஷத்தில் வருமா? கால சர்பதோஷம் அப்படின்ற ஒரு தோஷத்தில் வரக்கூடிய ஒரு ஜாதகம். அப்படி எடுத்துக்கலாமா? அதை எடுக்க முடியாது. எல்லாமே லக்கணம் முதற்கொண்டு உள்ளே போயிட்டா தான் கால சர்பதோஷம் அப்படின்றத எடுக்கணும். பல பேர் வந்து டக்குன்னு எல்லாமே அந்த ஜாதகங்களை பார்த்தோன்னே தோஷ ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகரை வந்து கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கி கொஞ்சம் கஷ்டத்தையும் உருவாக்குறாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கிரக அமைவுகள் எங்கே இருக்குது, லக்கண புள்ளி வரைக்கும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த ஜாதகத்தில் வந்து தோஷம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். மற்றபடி வந்து டக்குன்னு உடனே எடுத்த உடனேவும் இந்த ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுமையும் ஒரு ஜோதிடனாக இருந்து வழிகாட்டியாக இருந்து அந்த வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கீழ்நோக்கிய ஒரு பார்வை, டீப்ரமோட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த டீப்ரமோட் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தைரியத்தை வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஒரு பலனை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து அந்த தைரியமின்மை அப்படின்றதே வாழ்க்கையை வாழும் பொழுது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கு. அப்போ இந்த ஜாதகம் வந்து அந்த கால சர்ப தோஷத்திற்கு கட்டுப்படாத ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இவருக்கு நடந்தது வந்து கேது திசை சொற்ப மாதங்கள், 6 மாதம் தான் கேது திசை இருந்திருக்கு. அடுத்து அப்படியே 20 வருஷம் சுக்கிரதசை. நான் முதல்ல சொன்ன ஜாதகத்தை சொன்ன மாதிரி தான் வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகங்கள் எல்லாம் அந்த ஜாதகங்களில் வந்து தசைகள் வரணும். அப்படி இல்லைன்னா அதை ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். அதாவது வந்து விளையும் பயிர் முளையில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த விளையும் பயிர் முதையில் அதாவது விதக்கா பிஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஞ்சிலேயே வந்து பார்த்தா தெரியுமா இதை வந்து விதைக்கி விட்டால் இந்த காய் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்திற்கும் அந்த வயசிற்கும் தகுந்த தசைகள் வந்ததுனா தான் அந்த ஜாதகர் வந்து நல்லா வளர்ந்து வருவார், நல்ல யோக பலன்களை அனுபவிப்பார், வாழ்க்கை நல்லா வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிறக்கும் போது கேது தசையில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே அந்த 20 வயசுக்குள்ளேயே சுக்கிர தசை வந்து முடிஞ்சிருது. அப்போ அனுபவிக்க வேண்டிய அந்த உல்லாச சல்லாபங்களை எல்லாமே வந்து அந்த 20 வயசுக்குள்ளேயே முடிச்சுது அப்படின்னா அப்போ வாழ்க்கையினுடைய வெறுமை தான் இருக்கும். அடுத்து வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுன்னு போயிட்டு இருக்கும். அப்போது அனுபவிக்கக்கூடிய காலங்களில் வந்து அந்த தசைகள் வராமல் அனுபவிக்க இயலாத காலங்களில் அந்த தசைகள் வரும்பொழுது அந்த ஜாதகம் வந்து அப்போயே ஃபியூஸ் போயிடுது அப்படின்றத வந்து சராசரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுக்கிர தசை 20 வருஷம் முடிஞ்சிருது. அடுத்து சூரியன் 6 வருஷம் தன்னுடைய தசையை நடத்தி முடிச்சிடுறார். 10 வருஷம் சந்திரனும் தசையை முடிச்சிடுறார். 7 வருஷம் செவ்வாய் தசை நடக்குது.
எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டே வர்றேன். 25/4/2026 வரைக்கும் இவருக்கு அந்த செவ்வாய் தசை இருக்குது. செவ்வாய் தசை பலன்கள் அப்படியே பார்த்து சொல்லிகிட்டே வர்றேன். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ல் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சி செவ்வாயாக இருக்குது. பாகிஸ்தானில் உட்காந்து நல்ல தசையை நடத்திட்டு இருக்காரு. நல்ல ஒரு பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்துக்கு 8ல் மறைஞ்சிருந்தாலும் அந்த 9 கூடிய பாகிஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல நிறைவான பலன்களை தந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு வந்து அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், இன்ன சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய சொத்தோ அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஓகே தான். அது வரைக்கும் போயிட்டு இருந்தது. அடுத்ததாக ராகு தசை 2026 25/4/2026 ராகு தசை ஆரம்பிக்குது. அப்போ தான் நான் வந்து அப்பாவை பற்றி எடுக்கிறேன். அவங்க அப்பாவை பற்றி சார் இனிமேல் வந்து உங்கள் அப்பாவை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு செவ்வாய் தசையை முடித்து ராகு தசைக்கு தன் தசை தன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 25/4/2026 இவருக்கு செவ்வாய் தசை முடிஞ்சு செவ்வாய் தசையில் சந்திரன் புக்தி முடிஞ்சு அடுத்து ராகு தசை வருது அப்படின்றத வந்து அந்த புத்தியை போட்டு நான் எடுத்து ஆரம்பிக்கும் போதே சார் ராகு தசையில் அப்பாவை பார்த்துக்கணும். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அந்த ஒரு மாதிரி தெரியுது. இந்த சிரமத்தை வந்து இந்த ஜாதகர் அனுபவிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா இறந்து 3 நாள் ஆச்சு சார் அப்படிங்கிறாரு. நான் பார்க்கக்கூடிய நாள் வந்து 15/10/2025 நான் இந்த ஜாதகத்தை நான் பார்க்குறேன். 15/10/2025 நான் இந்த ஜாதகத்தை பார்க்குறேன். அவருடைய தந்தையார் வந்து 10/10/2025 இறந்துடுறாரு. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், 1, 5, 9 கிரகங்கள் கெடுதல் செய்யாதுன்னு நினச்சிட்ருக்கோம். 1, 5, 9 அமர்ந்த கிரகங்கள் கெடுதல் செஞ்சு தசையை நடத்தாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த 2 ஜாதகமே உள்டாவான ஒரு பலன்களை கொடுத்த ஜாதகங்களாக இருக்குது. அப்போ என்ன நினைக்க தோணுது அப்படின்னா 1, 5, 9 கிரகங்கள் இருந்து தசை நடத்தினால் அது கடுமையை தரக்கூடிய அமைப்பை கொண்ட ஜாதகங்களாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இப்போ வலுவாக கொடுக்குது. அப்போது இந்த செவ்வாய் தசையில் சந்திரன் புத்தி முடிகிறதுக்கு இன்னுமே கிட்டத்தட்ட 15/10/2025 15/10/2025 கூட விட்டுருவான். இதில் ஒரு 2 மாதம், அதில் ஒரு 4 மாதம், இன்னும் ஒரு 6 மாதம் இந்த செவ்வாய் தசை முடிகிறதுக்கு இருக்குது. சந்திரன் 5 குடையவனாக இருக்கிறான். 5 குடையவனாக இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துடுறான். கேது சாரம் வாங்கி உட்காந்துருக்கார். 5ஆம் இடத்திற்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருக்கார். இந்த சந்திரன் வந்து இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேய்விரை சந்திரனாகி பாவியாகி அந்த பாவி 8ஆம் அதாவது 6ஆம் பாவத்தில் மறந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த சந்திர புக்தியில் தான் அப்பாவை எடுக்கிறேன். அப்போது நான் இங்கே வந்து இந்த 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்கு, ராகு உட்காந்துருக்கு. அதனால தான் ராகு தசை ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்ல வாய் வருது எனக்கு. இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா, கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் செவ்வாய் உட்காந்து தசையை நடத்தி முடிக்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்து இருக்கக்கூடிய பாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை பாதகாதிபதியினுடைய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாதகாதிபதி அப்படிங்கும்போது நம்ம ஜாதகரை எடுத்துக்கிறதா அல்லது உறவுகளை எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கேன், சனியோடு சேர்ந்து உட்காந்துட்டான், 8ல் மறைஞ்சிட்டான். இங்கே ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் தசை நடத்திட்டு இருக்கான். பாக்கியாதிபதியாக இருந்து அவன் தசையை நடத்திட்டு இருக்கான். தந்தைக்கு மரணம் வரக்கூடிய காரணம் அவன் செவ்வாய், அதாவது சனி வந்து உச்சமாயிட்டான். அப்போ ஜாதகருக்கான ஆயுள்காரகன், அதாவது ஆயுளை கொடுக்கக்கூடிய சனி அது உச்சமாக உட்காந்துருச்சு. அந்த உச்சமான சனியோட போய் குரு உட்காந்துருச்சு. லக்னாதிபதி அப்படின்ற ஹோதாவில் குரு அங்கே போய் உட்காந்துட்டார். இவங்க 2 பேருமே 8ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். இவங்க 2 பேர்த்துக்குமே இடம் கொடுத்த சுக்கிரன் அந்த இடத்துலையே உட்காந்துட்டான். சாரி, 7ல் போய் உட்காந்துடுறாரு. 8ஆம் போயிட்டு 7ல் போய் உட்கார்றாரு. இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி. அப்போ அஷ்டமஸ்தானத்தில் சனி உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காரக கிரகம் காரகத்தில் உட்காரும்போது காரகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கும்போது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு மரணத்தை தரவில்லை. ஆயுளை முடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எங்கே எடுக்கிறான், 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனது தந்தைக்கு அந்த உயிர்காரகத்துவத்தை கொடுக்குறான். அவன் தான் தசை நடத்துகிறான். 9 கூடைய அதிபதி 9ஆம் பாவத்திலேயே உட்காந்து தசை நடத்துகிறான். கெட்டு போயிடுவாருன்னு எங்காவது சொல்ல முடியுமா?
அப்போது இனி அடுத்து வரக்கூடிய ராகு தசையில் அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய்க்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிதுன ராசியில் ராகு உட்காந்துருக்கார். அப்போ தான் நான் சொல்ல வர்றேன், ஐயா இனிமேல் வந்து அந்த ராகு தசை ஆரம்பிக்குது, அப்பா வந்து கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். என் வாயில் வந்து அப்பாவுக்கு வந்து விபத்து வரும் அல்லது வந்து கண்டம் வரும் நான் சொல்லலை. இனிமேல் கவனமாக பார்த்துக்கணும்னு சொன்னோடனே அவர் டக்குன்னு புரிஞ்சுட்டார். அப்பா இறந்து 4 நாள் ஆச்சு சார் அப்படின்றார். எப்போ இறந்தாருன்னு நான் ஷாக்காயிட்டேன். ஏன்னா அது மூல கோணங்களில், அதாவது கோணராசிகள் இருந்து நடத்தக்கூடியது 9 கூடிய கிரகம், 2 9 கூடியவன். இங்கே இது பாவி கிடையாது, மீன லக்னத்துக்கு பாவியாக வரக்கூடிய செவ்வாய் கிடையாது. அவன் 9ஆம் பாவத்தில் இருந்து தசை நடத்தும் பொழுதும் தந்தையாருடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய ராகு தசையில் எடுக்கக்கூடியதை முன்னமே எடுக்கிறான். செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் பாதகாதிபதியினுடைய சாரத்தில் கடைசியில் போகும்போது ரிசல்ட்டை கொடுக்குறான். பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே புதன் அங்கேயே வந்து நிலைத்து உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகமாக உத்தரம் 4ஆம் பாதத்தில். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்பில் பஞ்சமாதிபதியினுடைய சாரத்தில் சூரியனுடைய பாதம் 4ஆம் பாதத்தில் புதன் உச்சமாகக்கூடிய அமைப்பு. உச்சமாகலை இன்னும், ஏன்னா 15 டிகிரி வரைக்கும் உச்சம்தான். அப்போ பாதகாதிபதி உச்சமாகி உட்காந்து சூரியனுடைய சாரம் வாங்கி செவ்வாய் தசை நடத்தும் பொழுது, அந்த செவ்வாயினுடைய தசை முடியும் பொழுது சந்திரனுடைய அமைப்பில் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய சாரம் வாங்கி இந்த கேது உட்காந்துருக்கிறது செவ்வாய்க்கு 2ஆம் பாவத்தில். அடுத்து வரக்கூடிய ராகு தசையில் போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுதும் அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலேயே அந்த ஜாதகருக்கு அவருடைய அப்பாவின் இறப்பை கொடுக்கிறார். அப்போது ஒரு பாவகத்தில் கிரகம் உட்காந்து செயல்படுது அப்படின்னாலும் அந்த பாவகத்தில் உட்காந்து செயல்படக்கூடிய அமைப்புக்கு உறவுகளை பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 5 9 அப்படிங்கும்போது எந்த கிரகம் எந்த நிலைப்பாட்டில் உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக பார்த்தான். அதாவது செவ்வாய் அப்படின்றது வந்து ஒன்று சொத்து சுகம் வம்பு வழக்குகளை கொடுக்கலாம், அல்லது மின்சாரம் போன்ற விஷயங்களில் வந்து துன்பங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் 9ல் உட்காந்துருக்கார். அப்போ ஜாதகருக்கு பலத்தை கொடுத்து, ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் அப்படின்றது தந்தையாருக்கு அது வழக்கை கொடுக்கிறது, வம்பை கொடுக்கிறது. அப்போ 5 9ல் கெடுகிரகங்கள் இருக்கும் போதும் அந்த கெடுகிரகங்கள் பாவகாதிபதிகளாகவே வரும் பொழுதும் அந்த பாவக ரீதியாக பிரச்சனையை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். இப்போ 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இதுக்கு முதல்ல சொன்ன ஜாதகத்தில் வந்து 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசி, சந்திரனுடைய அமைப்பு. இங்கே பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று பிள்ளைக்கு பிரச்சனையை கொடுக்கணும். இந்த சனி உட்கார்ந்தது அப்படின்றதுனால தொழிலில் பிரச்சனை கொடுக்குறான். இங்கே செவ்வாய் உட்காந்துருக்கான். பாவகாதிபதி அப்படின்ற அந்தஸ்தில் அடுத்து வரக்கூடிய ராகு தசையும் உள்ளே சேர்த்துறான். உள்ளே சேர்த்தி தந்தைக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது, தந்தைக்கு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் தசை முழுக்குமே வந்து அவருக்கு நல்லாவே இருக்கு. ஆனால் வரக்கூடிய ராகு தசையில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இங்கே இந்த இடத்துல செவ்வாய் தசையை கொடுத்து முடிக்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு கணக்கு போட்டு போகிறோம் அப்படின்னா காலம் ஒரு கணக்கு போடுகிறது. அப்போ இங்கே ஜெயிச்சவன் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறத உண்மை. இன்னுமே ப்ராக்டிஷனராக தான் இருக்கிறோம். இன்னுமே வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த 2 ஜாதகங்களையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மிரட்சி வருது. இன்னும் எங்கே படிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தேட வேண்டிய தேடலில் நம்ம வந்து சிக்கி பயங்கரமாக சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இதையுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த செவ்வாயினுடைய அமைப்புக்கு வந்து இங்கே யோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல யோகங்களுக்கு கூட நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட அந்த மாதிரி யோகாதிபதியினுடைய அமைப்பு கூட வரல. இங்கே நடத்தக்கூடிய சந்திரன் கூட யோகி தான் இருக்கு. சுப்பிரம யோகத்திற்கு சந்திரன் வந்து யோகியாக வர்றான். சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தான் அவயோகியாக வர்றான். அப்போ அவயோகியாக வரக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் கெடுதலை தருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இன்னுமே நிறைய உள்ள நுழைஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்ற மாதிரி நம்ம பலன் சொல்கிறதுக்கு முன்னால்
நம்ம பலன் சொல்லக்கூடிய நபர் நமக்கு எதிர்க்கு இருந்து அவங்கக்கிட்ட முதல்ல நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பார். அதுக்கு பின்னால் பலன் சொல்லும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு 100% கண்டிப்பாக முடியாது, ஒரு 80% அவங்களுக்கான வரக்கூடிய இடைஞ்சல்களையும் அவருக்கு வரக்கூடிய இழப்புகளையும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானமாக இருக்குது. இன்னுமே அந்த ஜோதிடத்தை அனுமானமாக தான் நம்ம எடுத்துக்க முடியுது. இவ்வளோ தூரம் தெளிவாக போயிட்டு இருக்கும் பொழுது எல்லா தசையும் சொல்லி வரேன், சுக்கிரதசை சொல்லி சூரிய தசை சொல்லி சந்திரதசை சொல்லி செவ்வாய் தசையில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 9 கூடியவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான், ஸ்ட்ராங்காக உட்காந்து தசை நடத்தும் போது தந்தைக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும் அந்த 9ஆம் பாவாதிபதி அந்த இடத்துல உட்காந்து தசை நடத்தும்போது தந்தையாருடைய உயிர் எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு உடனே நான் ஷாக்காக வேண்டிய அமைப்பார். உடனே தேடுறேன், இது யாருக்கு பிரச்சனை கொடுக்குது, எங்கே பிரச்சனை கொடுக்குது, எப்படி பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு. செவ்வாய்க்கு 12 சனி உட்காந்துருக்கான். அப்போது தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆயுள்காரகன் 12 உட்காந்து ஆயுள்காரகன் 12 மறைஞ்சிட்டான். 8 ராகு உட்காந்துடுறான். அப்போ 8 ராகு அமரக்கூடிய அமைப்பு அப்படின்றது அந்த பாவக ரீதியாக 8 ராகு உட்கார்ந்துருந்தார்னா அந்த அமைப்பில் யாருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நம்ம பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அப்போ இங்கே ஒரு நெகோசியேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கும் ஜாதகருக்கும் ஜோதிடருக்கும் அந்த நெகோசியேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு முழுமையான பலன் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.